திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் வேத மாணவர்களே, கிறிஸ்துவுடன் சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து ஓ தீமோத்தேயு என்ற இந்த பாடத்தை நாம் படித்து கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளில் இரண்டாவது பாடமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு த சர்ச் மேனுவல்ஸ், அதாவது சபையினுடைய வரைபடங்கள் அல்லது கொள்கைகளை குறித்து தீமோத்தேயுக்கு தெளிவாக எழுதியிருக்கிறார். தேவனுடைய வீட்டிலே நீ நடக்க வேண்டிய வகையை குறித்து உனக்கு எழுதியிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். நாம் எப்படி தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டும், நாம் எப்படி சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக செயல்பட வேண்டும் என்பதை குறித்து இன்றைய நாளிலே நாம் வேத வசன ஆதாரங்களோடு படிக்க இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நீங்கள் பார்க்கிற நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமோன் அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம் தேசிய வேதாகம கல்லூரி மாணவர்களே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, த நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் இந்த ஆன்லைன் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் அன்பான ஒரு தகப்பன் தன் மகனை தூரத்தில் இருக்கும்போது கூப்பிடுவது போல ஓ தீமோத்தேயுவே என்று அழைக்கும் இந்த அற்புதமான தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தை நாம் இன்றைக்கு படிக்கிறோம். அந்த வகையில் இந்த தீமோத்தேயு என்ற இந்த புத்தகத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுது எழுதினார், எங்கே இருந்து எழுதினார், அது எந்த காலம், அவர் எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உடல்நிலை எவ்விதமாக இருந்தது, இதையெல்லாம் நாம் மனதில் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மாணவர்களே, இந்த தீமோத்தேயு 1, 2, தீத்து இந்த 3 புத்தகங்களும் திருச்சபையினுடைய கையேடுகள், சர்ச் மேனுவல்ஸ் என்று நாம் இதை அழைக்கலாம். ஒரு கார் வாங்குகிறோம், அந்த காரை எப்படி இயக்குவது, அதில் என்னென்ன பாகங்கள் இருக்கிறது, முரண் ஏற்பட்டால் அதை எப்படி சரி செய்ய வேண்டும், அதுக்காக தான் மேனுவல் கொடுக்குறாங்க. அந்த எந்த ஒரு விலையேறப்பட்ட ஒரு பொருளை நாம் வாங்கினாலும் அதற்கு ஒரு மேனுவல் கொடுக்கறத நீங்கள் பார்க்கலாம். சில விஷயங்களில் தவறாக போகும்போது திருத்துவது எப்படி, ஏன் அது தவறாக போனது, எங்கே தவறாக போய்விட்டது, இதையெல்லாம் கூட நம்மால் புரிஞ்சுக்க முடியும். டூஸ் அண்ட் டு நாட், தி மெயின் பார்ட்ஸ், கனெக்டிவிட்டி, இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் மூலம் எருசலேம் நகரத்தில் சபையானது தோன்றியது. The first century church was established on the very Pentecost day at Jerusalem. It was AD 33. அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு வந்த பெந்தேகோஸ்து தினம் அன்று ஏறக்குறைய 33வது ஆண்டில் எருசலேம் நகரத்தில் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது நிறுவப்பட்டது. புரிஞ்சுதா இது வரைக்கும்? இப்போ நீங்க யார் யார் எந்தெந்த சபையில் இருக்கீங்களோ அந்த சபை எங்கே துவங்கியது, அது எந்த ஆண்டு, அதை துவங்கினவர் யார், அவர்களுடைய கொள்கை அல்லது உபதேசம் என்ன என்பதையெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதுங்க. உங்களுக்கு ரொம்ப சிரிப்பாகவும் வியப்பாகவும் கேவலமாகவும் இருக்கும் அந்த பதில்கள் எல்லாம். காரணம் என்னன்னா, நாம் ஆதாமிலிருந்து வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய அறிவு அதை ஏற்றுக்கொள்கிறது, நம்முடைய உடல் அதை ஒப்புக்கொள்கிறது, ஆதாமினுடைய ரத்தம் நம்முடைய உடல் ஓடுகிறது, நாம் அவனுடைய அணுவாக இன்றைக்கும் இருக்கிறோம். இதில் எந்த கருத்து வேற்றுமே இல்லை. அப்படியானால் எருசலேம் நகரத்திலே உருவாக்கப்பட்ட சபையின் அங்கமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் அதன்படி நடக்கிற ஒரு விசுவாசத்தையும் உடையவர்களாக இருந்தால் சரிதான்.
ஆனால் எருசலேம் நகரத்தில் உருவாக்கப்பட்ட சபையினுடைய எந்தவித பெயரோ அடையாளமோ கொள்கையோ நம்பிக்கைகளோ அதிகாரங்களோ இல்லாத மனித குழுக்களில் நாம் இருக்கும்போது அதை தான் கிறிஸ்தவ மதம் என்று நான் அழைக்கிறேன். கிறிஸ்தவ மார்க்கம் என்று நாம் சொல்லும்போது இந்த அடையாளங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசமாக இருக்க வேண்டும். இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ நான் என்ன சொன்னேன்? 1 திமோத்தி, 2 திமோத்தி அண்ட் டைட்டஸ், இந்த 3 புத்தகங்களும் சர்ச் மேனுவல்னு சொன்னேன். சபையினுடைய வரைபடங்கள், கொள்கை புத்தகம், உபதேசங்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? இது எல்லாம் அங்கே இருக்கான்றதை நீங்கள் பார்த்துக்கணும். அன்பு சகோதரர்களே, இந்த கடிதத்தை எழுதும்போது பவுலடியார் ஏறக்குறைய ரொம்ப உடல்நிலை தளர்ந்து அவருடைய வயது ஒரு முற்று பெறுவதற்கான ஒரு சூழலில் அவர் இருக்கிறார். அவர் எபேசு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவரால் பயணம் செய்ய முடியல. பவுலப்போஸ்தலர் உலகளாவிய 3 பயணங்களையும் 4வது பயணத்தில் ரோமாபுரியில் அவர் போய் சேர்ந்ததையும் அங்கே அவர் மரித்து விட்டதையும் அப்போஸ்தலர் நடபடிகளில் தோராயமாக படித்து நாம் புரிந்து கொள்ளலாம். There are 3 missionary journeys. The last one, the 4th, it was to Rome. Paul died at Rome. ரோமபுரியில் பவுல் அங்கே மரிக்கிறார். இந்த 4 பயணத்தில் ஏறக்குறைய 2வது பயணத்தினுடைய இறுதியில் அவர் சிறைப்பட்டு எபேசு நகரத்தில் சிறையில் இருக்கிறார். பவுலடியாருக்கு இதுக்கு பிறகு ஒரு பயணம் இருக்கிறதா, இன்னொரு பயணம் நான் செல்ல போகிறோமா என்பது தெரியாது. தன்னுடைய பரிசுத்த ஆவினால உத்தம மகனாக தெரிந்து கொண்ட தீமோத்தேயுக்கு சில கட்டளைகளை கொடுக்கிறார். அந்த கட்டளைகளில் என்ன சொல்லுகிறார்? எனக்கு போக வேண்டிய ஓட்டம், ஓட வேண்டிய ஓட்டம் முடிகிறது என்று சொல்லுகிறார். பாருங்கள், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 6வது வசனம். ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பவுலடியார் ஏறக்குறைய தன்னுடைய தளர்ந்த வாழ்வை, முடியும் வாழ்வை, அல்லது இதற்கு மேல் என்னால் தொடர்ந்து பணி செய்ய முடியவில்லையே என்ற வருத்தத்தை அவர் சொல்லும்போது ஒரு உத்தமமான ஒரு அறிக்கையை அவர் செய்கிறார். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்கிறேன் என்று சொல்லுகிறார். கூடுதலாக 9ஆம் வசனம் பாருங்கள். நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. தீமோத்தேயுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என்னை வந்து பார். அன்பு சகோதரர்களே, இந்த கடிதத்தை படிக்கும்போது ஒரு தந்தை மகனுடைய உரையாடலை நாம் கேட்கிறோம். தந்தையினுடைய கடைசி காலத்தையும் மகனுடைய அற்புதமான இளமை காலத்தையும் அவனுடைய காலத்திலே அவன் செய்ய வேண்டிய வேலைகளையும் பவுலடியார் கட்டளை இடுகிறார். இன்றைக்கும் நம்ம அப்பா ஊருக்கு செல்லும்போது மகனுக்கு இதையெல்லாம் பார்த்துக்க, வீட்டை பத்திரமா பார்த்துக்க, இரவில் கதவை பூட்டி அடை, எத்தனையோ கட்டளைகளை நம்முடைய தகப்பனார் நமக்கு கொடுத்து விட்டு செல்கிறார்கள். அவ்விதமாக 1 நூற்றாண்டு காலத்தில் பவுலடியார் தீமோத்தேயுக்கு கட்டளைகளை இடுகிறார். அவர் தந்தை, இவன் மகன். So Paul commanded Timothy, the relation father and son. ஆக தந்தை மகனாக ஒரு கட்டளையிடுவதை நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நான் ஏற்கனவே சொன்னேன், தீமோத்தி சர்ச் மேனுவல். இங்கிலீஷில் மேனுவல்னா என்ன?
கை புத்தகம், எதை பற்றிய வேணுமானாலும் இப்போ ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. ஒரு கேமரா வாங்கினா அதுக்கு ஒரு மேனுவல் கொடுக்குறான், ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கினா ஒரு மேனுவல் கொடுக்குறான், ஒரு கார் வாங்கினா ஒரு மேனுவல் கொடுக்குறான். எதுக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா விலை கொடுத்து வாங்குற ஒரு பொருளுக்கு அதில் ஏதாவது ஒரு குறையோ கஷ்டமோ திருத்தமோ செய்ய வேண்டுமானால் தூக்கி கொண்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மேனுவல் பார்த்தே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு டூல் புக் மாதிரி அது. இப்போ முதல் நூற்றாண்டில் கிறிஸ்துவை தலையாக கொண்டு விசுவாசிகள் அவருடைய சரீரமாக எருசலேம் நகரத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் கவனிங்க அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 47வது வசனம். அந்த சபை 33வது ஆண்டிலே தொடங்கின அந்த சபை, அந்த சபையிலே என்ன நடந்தது என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 28 அதிகாரங்களை நீங்கள் படிப்பீர்களானால் உங்களுக்கு மாபெரும் ஆச்சரியம் காத்திருக்கிறது. நீங்கள் ஒரு புத்தி உள்ள நல்ல வேத மாணவராக இருந்தால், அது மாதிரி ஜாக்கிரதையாக இருந்து சபையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல கீழ்ப்படுதல் உள்ள வேத மாணவனாக இருந்தால், ஒரு நல்ல வேத போதகராக நீ மாற விரும்பினால், நீ யார் என்பதை நீ புரிந்து கொள்வது போல, உனக்கு என்றைக்கு பிறப்பு, உன்னுடைய பெற்றோர் யார், பிறந்த தேதி என்ன, உன்னுடைய உடம்பின் அச்சடையாளங்கள் என்ன, எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அது மாதிரி சபையினுடைய அடையாளத்தை, சபையினுடைய உபதேசத்தை, சபையினுடைய கட்டுமானத்தை, சபையினுடைய மகிமையான தேவனுடைய தொழுகையை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து புத்தகத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த சபைக்கு வேணும் போங்க, அந்த புத்தகத்தை வச்சு அங்கே இருக்கிற எல்லா விஷயங்களையும் இங்கே ஆராய்ச்சி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப வெட்கமாயிடும். அவ்வளோ வெட்கக்கேடான நிலையில் சபைகள் இருக்கிறத பார்க்கலாம். கட்டடங்கள் பெருசாக இருக்கும், மேலே ஒரு பெரிய சிலுவை இருக்கும், ஒரு பெரிய வெண்கல மணி இருக்கும், மேடைகள் இருக்கும், நூற்றுக்கணக்கான இசைக்கருவிகள் இருக்கும், மனிதர்கள் அங்கி போட்டு கொண்டு அலைவார்கள், பெரிய ஒலிபெருக்கி இருக்கும், மக்கள் கூட்டமாய் ஆயிரக்கணக்கில் செல்வார்கள். நல்லது. ஆனால் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு கட்டளையிட்ட அந்த உபதேசங்கள், அந்த போதனைகள் இருக்கிறதா என்று பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் என்று ஒரு வார்த்தை இருக்குது. திராவிட மாடல் என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்றார். உண்மையிலேயே யார் திராவிடன், அவனுடைய அச்சடையாளங்கள் என்ன, பண்புகள் என்ன? இரண்டாவது, ஒரே நேரத்தில் எல்லாருமே திராவிட கட்சிகள் திராவிட கழகங்கள் சொல்லும்போது அப்படியானால் இவர்களுக்குள்ள என்ன வேறுபாடு இருக்கிறது? ஒற்றுமை தானே இருக்க வேண்டும். எல்லாருமே இந்த பேரை வச்சு இன்னொரு பேரை வச்சுக்கிறாங்க, தமிழை சொல்லி இன்னொரு பேரை வச்சுக்கிறாங்க. ஆனால் அடிப்படையில் கொள்கைகள் இல்லையே. சகோதரர்களே, சபையும் கூட உபதேசம் இல்லைன்னு சொன்னா, உபதேசம்னா கொள்கைன்னு அர்த்தம். அப்போ எப்படி அது சபையா இருக்க முடியும்? உங்களுக்கு ஆதாமுக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொன்னா 100% நீங்க நம்புறீங்க. உங்களுக்கும் இப்போ நீங்க போயிருக்கிற சபைக்கும் இந்த சர்ச் மேனியில் வச்சு நம்ம பார்த்தோம்னா சம்மந்தமே இல்லை. பெயர் சம்பந்தம் இல்லை, உபதேசங்கள் எதுவுமே இல்லை, தொழுகை சம்பந்தம் இல்லை, நம்பிக்கை சம்பந்தம் இல்லை, எதிர்கால சம்பந்தம் இல்லை. அப்படியானால் இது என்ன நடந்தது என்று நீங்கள் யோசிக்கணும். நீங்க 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு படிச்சீங்கன்னா எப்படி எறும்பு புற்று அது மேலே எதையாவது நீங்க போய் ஊத்துனீங்கன்னா உள்ள இருக்க எறும்பு சும்மா லட்சக்கணக்கில் அப்படியே மேலே ஏறி வரும். அந்த மாதிரி சபையின் மீது கள்ள உபதேசம் ஊற்றப்பட்டு விட்டது.
ஆரம்ப காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவினுடைய சபை 33 துவங்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் என்ற இந்த புத்தகம் 70 ஆண்டுகளுக்கு முன்னால முடியுது. அதாவது ஏறக்குறைய ஒரு 28-30 வருஷங்கள்ல சபையின் மேல இவ்வளவு பிரச்சனைகள் அன்னைக்கே இருந்திருக்கு. அப்படியானால் இன்றைக்கு எவ்வளவு இருக்கும்? நம்ம வீட்டில் பாருங்க, கதவு பூட்டிட்டு பத்திரமா நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தா தூசி உள்ள இருக்கிறத பார்க்கிறோம். எந்த பொருளை தடவினாலும் தூசி இருக்கு. எப்படி உள்ள வந்தது? ஜன்னல் அடைக்கப்பட்டிருக்கு, கதவு மூடப்பட்டிருக்கிறது, உள்ளே யாரும் வரல, தூசி எப்படி வந்தது? அதே மாதிரி தான் சபையானது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த சரீரமாக இருக்கிறது. விசுவாசிகள் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறார்கள். தேவன் அவர்களை பெரும் தேவாலயமாக கட்டி இசைவாக அதை இணைக்கிறார். ஆலயம் வளர்ந்தேறுகிறது, கிறிஸ்துவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கிற சபைகளில் there is no spirit, there is no sign of the church. ஆவியும் இல்லை, அடையாளமும் இல்லை. அதனால தான் தீமோத்தேயுக்கு மிக உறுதியாக சொல்கிறார். பாருங்கள், 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். பேனால அடிக்கோடிடுங்கள். தாமதிப்பேனாகில், அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு கால் நான் உன்னை நேரில் சந்திக்காம போகலாம் அல்லது சந்திக்கலாம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டில், தேவனுடைய வீடு என்பது சபை, தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி. இந்த இடத்துல நீ என்பது தீமோத்தேயை குறிக்கிறது. சபையை நீ எப்படி நடத்த வேண்டும், சபையில மக்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும், இவைகளை உனக்கு எழுதுகிறேன். நீ சபையிலே நடக்க வேண்டிய வகையை உனக்கு நான் எழுதுகிறேன். சபையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு எலக்ட்ரானிக் பொருள், ஒரு கேமரா வாங்குகிறோம் அல்லது ஏதோ ஒன்று வாங்குறோன்னு வைங்களேன், இதை தொடாதீங்க, அதில் கை வைக்காதீங்க அப்படின்னு கூட தகவல்கள் இருக்கும். குறிப்பாக லென்ஸில் கை வைக்காதீங்க சொல்லியிருப்பான் இல்லையா? அது மாதிரி தேவனுடைய வீட்டில் நீ நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். நல்ல வேளை, இது எழுதுகிறேன்ற வார்த்தை தான் நமக்கு ஒரு புத்தகமாக அது கிடைத்தது. அதனால் தான் இதை 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து என்று நாம் படிக்கிறோம். இவைகளை உனக்கு எழுதுகிறேன் அப்படின்னா அது ஒரு மேனுவல் ஆகி போச்சு. சபைக்கு வேண்டிய மேனுவலாக இது மாறிவிட்டது. சபைக்கு வேண்டிய ஆதார புத்தகமாக, கொள்கை புத்தகமாக, சரி தவறு என்பதை கண்டுபிடிக்கும் புத்தகமாக, அல்லது இது தவறானால் எப்படி திருத்த வேண்டும் என்ற ஒரு புத்தகமாக, டூ அண்ட் டூ நாட் ஆக. சகோதரர்களே, இவ்வளவு அருமையான ஒரு புத்தகத்தை ஒரு வேதமானவன் புரிந்து கொள்ளாம, ஒரு போதகர் புரிந்து கொள்ளாம, ஒரு பிஷப் புரிந்து கொள்ளாம, காலத்தாலே மதிமயங்கு போய் சம்பளத்துக்கு அடிமைப்பட்டு சமூக குற்றவாளிகள் கையில் போய் சபை சேர்ந்து விட்டது. சபையை தூக்கி விக்கிரக வழிபாடு செய்கிறவர்கள் மத்தியில் வீசி எறிந்து விட்டோம். சபையானது இன்றைக்கு பிள்ளைகளை வளர்க்கும் சமூக கூடமாக, பயிற்சி கூடமாக, விளையாட்டு மைதானமாக, இசை கச்சேரிகளை நடத்தும் மேடைகளாக, பேச்சு போட்டிகளை நடத்தும் பேராலயங்களாக மாறிவிட்டது. Church is a place of worship. You worship God with spirit and truth. ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளும் இடமாக திருச்சபை இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, மார்ட்டின் லூதரை நினைக்கிறவர்கள் அப்போஸ்தலருடைய இந்த தீமோத்தி புத்தகத்தை ஏன் படிப்பதில்லை? வரலாற்றிலே அவரை சொல்கிறார்கள், இவரை சொல்கிறார்கள். அவர் இப்படி பாடுபட்டார், இவர் இப்படி பாடுபட்டார், இந்தியாவுக்கு இவர் நற்செய்தியை கொண்டு வந்தார் என்றெல்லாம் வரலாற்று பேசுகிற மக்கள் கொண்டு வந்த அந்த நற்செய்தியின் கொள்கை என்ன என்பதை சொல்ல மறந்தார்கள். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நீ நடக்க வேண்டிய வகையை அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். கவனிங்க,
அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய, கவனிங்கள், சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. முதல் நூற்றாண்டு காலத்தில் கிரேக்கர்கள் கட்டட கலையில் மிகவும் சிறந்தவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கும் நீங்கள் கிரேக்க நாட்டுக்கு போனால் அல்லது கிரேக்க நாட்டு மக்களால் கட்டப்பட்ட பெரு அரண்மனைகளையும் தூண்களையும் நீங்கள் பார்க்க நேரிட்டால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு இந்த அறிவு எங்கிருந்து வந்தது? எப்பேற்பட்ட சிமெண்ட்டை விட பலமான ஒன்றினால அதை பூசி மெழுகி இருக்கிறாங்க. எந்தவித கம்பியும் இல்லாமல் 20 அடி 30 அடி உயரத்துக்கு தூண்களை நிறுத்தி இருக்கிறாங்க, விதானங்களை அமைத்திருக்கிறாங்க, மேடைகளை போட்டிருக்கிறாங்க. ஆச்சரியப்படுகிறதாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் பயணம் செய்த அந்த 3 பயணங்களை செய்த அந்த பகுதிகளுக்கெல்லாம் நான் போனேன். மத்திய ஆசியாவில் அக்காலத்திலே இருந்து இடிபாடுகளாக இருக்கிற அந்த தூண்களை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். How they built it such a huge pillars. அதாவது அந்த மேலே இருக்கிற தளத்தை தாங்குவதற்காக வெறும் தூண்கள் அதை ஆதாரமாக கொண்டிருந்தது. என்ன சொல்றாரு? சபைக்கு சத்தியம், அந்த சத்தியத்தை தூண் போல தூக்கி நிறுத்தி வைத்திருக்கிறதாக ஒரு காட்சிப்படுத்துகிறார். சபையினுடைய சத்தியம் சபைக்கு ஒரு தூணுக்கான ஆதாரமா இருக்கு. தூணுக்கான ஆதாரமா இருக்கு. அன்பு சகோதரர்களே, இந்த காட்சியையும் இங்கே பேசப்பட்ட உதாரணத்தையும் நீங்கள் கொஞ்சம் உள் வாங்கி உங்கள் மனதுக்குள்ள இதை வச்சுங்க. என்ன சொல்றாரு பாருங்க. சத்தியத்துக்கு தூணு, பிறகு ஆதாரம்ன்றார். It is a foundation, on that the pillar. எதுக்கு? சபைக்கான சத்தியம் அப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆக தீமோத்தேயுக்கு சபையிலே என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பது சத்தியத்துக்கான ஒரு தூணும் ஆதாரமா இருக்கு. என் அன்பு சகோதரர்களே, இதை குறித்து ஒரு வசனமும் தீமோத்தேயுல 2 தீமோத்தேயுல தீத்துல நீங்க படிச்சீங்கன்னா உங்களுடைய நெஞ்சு வெடிச்சிடும். அந்த அளவுக்கு வேதனை ஆயிடும். இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை 1968 வருஷம் நான் படிப்பதற்கு தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அதுக்கு முன்னாலேயே நான் போதகராக தான் இருந்தேன். சத்தியத்தை எடுத்து சொல்லுகிற ஒரு தைரியம் இருந்தது எனக்கு. ஆனால் நீங்கள் இப்பொழுது இருக்கிற போக்கின்படி நிலையில் நானும் இருந்தேன். எல்லா விதமான விழாக்களையும் பண்டிகைகளையும் கொண்டாட்டங்களையும் கேளிகைகளையும் ரதங்களையும் பண்பாடுகளையும் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறத நான் நம்பிக்கொண்டிருந்தேன். இதையெல்லாம் படிக்க ஆரம்பித்த போது தூய கிறிஸ்துவின் உபதேசத்தை என்னால் தெரிந்து கொள்ள முடிந்தது. இன்றைக்கு உங்களுக்கும் இது தெரிய வரும். இப்போ இந்த பேஸில், இந்த வியூவில் நீங்கள் இந்த பாடத்தை படிச்சீங்கன்னா, நீங்கள் தினமும் தொலைக்காட்சியில் மிரட்டி கொண்டிருக்கிற போதகர்களையும் கெஞ்சி கொண்டிருக்கிற போதகர்களையும் பணம் பறிக்கிற மக்களையும் தவறான திசைக்கு மக்களை வழிநடத்துறவர்களையும் ஜெபன்ற பேரில் எல்லாத்தையும் மாற்றி பேசுகிறவர்களையும் காணிக்கை என்ற பெயரில் முற்றிலும் சுரண்டுகிறவர்களையும் நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். சபை என்பது எந்த ஒரு காலத்திலும் ஒரு கட்டடத்தை குறிக்காது. அது மனிதர்களை மட்டுமே குறிக்கும். இப்போ திராவிட மாடல் என்பது கொள்கை, அவ்வளவுதான். அது கட்டடத்தின் பெயர் அல்ல. கிறிஸ்தவம் என்பது கொள்கை, உபதேசம். அது ஒரு கட்டடம் வேணும்னா வச்சுக்கலாம், ஆனா அந்த கட்டடமே அது பெயராக மாறாது. இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சொல்றோம், அங்கே போலீஸ் இருக்கிறதுனால அதை போலீஸ் ஸ்டேஷன் சொல்றோம். ஆனா அது ஒரு பழைய கட்டடம், அவ்வளவுதான். கட்டடம் போலீஸ் ஸ்டேஷன் ஆகாது. போலீஸ் இருந்தால் அது போலீஸ் ஸ்டேஷனா இருக்கும். அப்போ சபை இருந்தால் அந்த கட்டடம் அங்கே இருக்கலாம். ஆனால் கட்டடமே ஒரு சபை என்று நீங்கள் நினைச்சிடக்கூடாது. In the New Testament, always the Christians are called the church.
The building never called as a church. உங்களுக்கு தலை மேல இடி விழுந்த மாதிரி இருக்கும். இன்னும் 1-2னா பொறுத்துக்கலாம். சில இடங்களில் நம்ம கடைக்கு போய் ஏதாவது வாங்கும்போது 100 ரூபாய் திருப்பி தர வேண்டிய சில்லறையில் கடைக்காரர் பரிதாபமாக சொல்கிறார், சார் 2 ரூபா குறைவாகுது, இதை மாற்றிட்டு வரேன் அப்படின்னா, பரவாயில்லைங்க வைங்க, அடுத்த முறை பார்த்துக்கலாம், 98 ரூபா கொடுங்கன்னு வாங்கிக்கலாம். 5 ரூபா குறைவாகுதுன்னாரு, பரவாயில்லைங்க அடுத்த முறை வாங்கிக்கலாம். 10 ரூபா குறைவாக இருக்குதுன்னாரு, பரவாயில்லைங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அதே ஆள், சார் 90 ரூபா குறைவாகுது, நீங்கள் வாங்குவீங்களா, போய் மாற்றிட்டு வா. சகோதரர்களே, கிறிஸ்துவின் சரீரமாக சபையில் 90 ரூபாய் இல்லைன்ற மாதிரி இந்த உபதேசத்தை சொல்லுகிறவர்கள் கொஞ்சம் கூட அடையாளமே இல்லாமல் போயிட்டாங்க. அவளுடைய முகமே அடையாளம் இல்லாமல் போயிடுச்சு. 90% we lost the sign of the church. We cannot figure it out. அந்த நிலையில் இருக்கிறது. அன்பு மாணவர்களே, இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளோ சிறந்த மாணவர்கள், எவ்வளோ பெரிய அறிவாளிகள், எவ்வளோ அற்புதமான மேத்ஸ் கால்குலஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுது. இப்போல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டு, நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோனில் எல்லாத்தையும் இணைக்கிறோம், பார்க்கிறோம். சத்தியத்தை மட்டும் ஏன் தவற விட்டோம்? நான் இந்த யங் ஜெனரேஷனை பார்த்து கேட்குறேன், செக் யுவர் பைபிள், செக் யுவர் சர்ச். ஆகவே நீ விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்கிறார். தாமதிப்பேனாகில் நீ தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை குறித்து இவைகளை உனக்கு எழுதுகிறேன். நல்ல வேளை அவர் எழுதுனால நம்ம எடுத்து படிக்க முடியுது. இன்னைக்கும் படிக்க முடியும், நாளைக்கும் படிக்க முடியும், ஆங்கிலத்திலையும் படிக்க முடியும், நம்முடைய தாய்மொழியிலும் நாம் படிக்க முடியும், கிரேக்க மொழியிலும் நாம் படிக்க முடியும். அந்த வீடு, அந்த சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. யாராவது தூணை எட்டி உதைத்து அதை ஒரு பெரிய புல்டோசரை கொண்டு வந்து இடிச்சுட்டா தூண் கீழே விழுந்தா என்ன ஆகும்னா, மேலே இருக்கிற அந்த கூரை கீழே விழுந்துடும். தூண் இல்லாத ஒரு கட்டடம் இருக்க முடியாது, செவரு இல்லாமல் கூரை தனியாக அமைக்க முடியாது. அது மாதிரி சத்தியத்துக்கு தூணை தள்ளிட்டு சபையை நம்ம எப்படி காட்ட முடியும்? தூண் சத்தியத்தை உடையதாக இருக்கிறது. சத்தியத்தை தள்ளிட்டு சபையை எப்படி நீங்கள் அடையாளம் காட்ட முடியும்? என் அன்பு சகோதரர்களே, கொஞ்சம் வேதனையும் கலக்கமும் இது எல்லாம் ஏன் நம்ம கேட்குறோம்? ஏன் இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு? வேற வேலை இல்லையா? வேற வேலை இல்லைங்க எனக்கு. வேற வேலை இல்லாதனால்தான் பவுலடியார் தீமோத்தேயுக்கு இதை குறித்து எழுதுகிறார். ஏன் சொல்றார்னா, பவுலடியார் நான் போன பின்பு இந்த சபையை அழிக்கும் கள்ள உபதேசங்கள் வந்து விடும், இந்த சத்தியமாகிய தூணை உடைத்தெறியும் மார்க்கம் வந்துவிடும், ஆகவே நீ ஜாக்கிரதையாயிரு, தீமோத்தேயுவே, ஓ தீமோத்தேயுவே என்று கூப்பிட்டு அவர் சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் பக்கம் 196. நான் போன பின்பு மந்தையே தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். பவுலடியார் இதை சொல்கிறார். அன்றைக்கு இந்த வார்த்தையை எபேசு சபையில் இருந்து கொண்டு சொல்லுகிறார். எபேசு சபையினுடைய மூப்பர்கள் முன்னாலே பேசுகிறார். நான் போன பின்பு, ஆடு இருக்க, அதுக்கு ஜென்ம விரோதி ஓநாய். ஓநாய் ஆட்டுக்குள்ள வந்தா எல்லா ஆட்டையும் சாப்பிட்டுரும். நான் போன பின்பு மந்தையே தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். இந்த இடத்துல உங்களுக்குள்ளே என்பது திருச்சபைக்குள்ளே வரும். இதனால் தான் பவுலடியார் தீமோத்தேயுக்கு, ஓ தீமோத்தேயே, என் மகனே, என் குமாரனே, இவைகளை சபைக்கு நீ எடுத்து போதி, இந்த உபதேசங்களை எல்லாம் எடுத்து காண்பி, சபையினுடைய மேனியலை அவங்களுக்கு பிரித்து வாசித்து காண்பி. முதல் நூற்றாண்டு காலம்
பவுலடியார் வாழ்ந்த காலம் முதல் 30 ஆண்டுகளிலேயே, முதல் நூற்றாண்டு வரும்போதே சபைக்குள்ள இவ்வளோ பெரிய அட்ராசிட்டிஸ், இவ்வளோ பெரிதான அடிதடிகள் உள்ளே இறங்கிடுச்சுங்க. அதாவது எல்லா கட்டடமும் உடைஞ்சிருந்தா பார்க்க எப்படி இருக்கும்? ஒரு சின்ன நகரம் அழியும் போது அதை பார்க்கும் போதே நம்ம கஷ்டப்படுறோமே. 2000 ஆண்டு கால திருச்சபை அது மாதிரி உடைந்து இருந்தா, சிதைந்து இருந்தா, மண்மேடாக இருந்தா அது எவ்வளவு ஆபத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? என் அன்பு சகோதரர்களே, மத விஷயத்தில் மக்களுக்கு ஒரு மயக்கம். யாரா ஏதோ சொல்லிட்டு போறாரு, நமக்கு ஆறுதலாக இருக்கிறது, நாம் இவ்வளோ காலம் இப்படியே போனோம், இப்படியே போய் கொண்டிருப்போம், அப்படி நீ செய்தால் நரகத்து செல்வாய், நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டப்படும், கண்மலையின் மேல் அசிபாரம் போடாத மணல் மேல் கட்டப்பட்ட கட்டடங்கள் பெருவெள்ளத்தில் அழிந்து விடும். ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படி நடவாதவர்களை நான் உங்களை அறியேன் என்று அவர் சொல்கிறார். நாளை இதனுடைய தொடரை கேட்பதற்கு திருச்சபையின் ஆதாரத்தை வெளிப்படுத்து என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். அன்பான தகப்பனே, உமது அற்புதமான வார்த்தைகளை கேட்டோம். சபைக்கு தூணாக சத்தியம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டோம். தேவனுடைய வீட்டிலே நாங்கள் நடக்க வேண்டிய வகையை எங்களோடு நீர் பேசினதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, உற்சாகத்தோடு இதை படிக்கவும், எழுதவும், சிந்திக்கவும், ஜெபிக்கவும் எங்களை ஏவி அருளும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.